இப்போ நாங்கள் பார்த்தது அந்த சவுதி, இது வந்து தானே சவுதி, துபாய், யமன் ஹூதி படைகளோட மோதி கொண்டிருக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ ஹூதி படைகள் வந்து பெரிய தாக்கத்தை கொடுத்துட்டு இதை சமாளிக்க இல்லாமல் தான் இப்போ அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசிட்டு இருக்கிறாராம். சவுதியோடையும் யூஏயோடையும் பேசிட்டு இருக்கிறாலும் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு. இப்போ இந்த மொத்த நாடுகளும் யுத்தம் போகிறதுக்கு காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கத்தை ஏற்றி விட்றதும் அமெரிக்கத்தை இறக்கி வைக்கிறதும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் லெபனான் யுத்தத்தை முடிச்சேன், காசா யுத்தத்தை முடிச்சேன், தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தை முடிச்சேன், எல்லாத்தையும் முடித்து ஒரு 8 யுத்தத்தை முடிச்சுக்கிறேன்றாரு. அது சொல்ல போனாங்கள ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை முடிச்சேன்றாரு. அதே போல் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை முடிச்சேன்றாரு. அவர் ஒரு யுத்தத்தையும் அங்கே முடிக்க போகல. அவர் வந்து என்னத்தென்னு சொன்னால் இப்படி யுத்தத்தை பெருசாகிட்டு இருக்கிறார். அவர் அங்கே யுத்தத்தை முடிக்க போகிற அளவுக்கு பெரிய ஆளாக இன்னும் அவர் செல்கிறாரு. இப்போ அதுக்கு பதிலாக தான் இப்போ தாய்லாந்து கம்போடியா வந்து யுத்தத்தை இப்போ தாய்லாந்து கம்போடியா இப்போ முன்மொழிஞ்சிக்கிட்டு இதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த சம்மதம் இல்லை. நேரத்தோட யுத்தத்தை தொடங்கினா தான் நேரத்தோட யுத்தத்தை நிப்பாட்டினது நான் தான். இப்போ தாய்லாண்டு கம்போடியா வந்து 72 மணி நேரம் யுத்தத்தை நிறுத்தி வச்சுக்கிது. இதுக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இதுக்கு எந்த சம்மதம் இல்லை. அவர் சொல்லி நாங்கள் நிப்பாட்டலை, நாங்கள் இரு நாடுகள் யோசித்து தான் நிப்பாட்டுகிறோம் என்று சொல்லிக்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்க போனால் அமெரிக்கா செல்வ பார்க்க போனால் இது வரைக்கும் அமெரிக்கா 8 யுத்தம் இல்லை, ஒரு 0 யுத்தத்தையாலும் நிப்பாட்டலை. அவர் சும்மா புல் பேசிட்டு திரிகிறார். அவர் நான் எல்லா யுத்தத்தையும் நிப்பாட்டினேன், இதுக்கு போகிற யாரும் இல்லை இந்த யுத்தத்தை நிப்பாட்ட, எனக்கு தான் வேணுக்கா, எனக்கு தான் இந்த சமாதான பரிசு கிடைக்கணும், இது வரைக்கும் உத்தரவும் கொடுக்கலாம், சரியாக பார்த்தா நான் இந்த யுத்தத்தை நிப்பாட்டிக்கிறேன் அவர் பேசிக்கிறார். அப்படி பார்க்க போக்கில் அவர் யுத்தத்தையும் நிப்பாட்டலை. யுத்தத்தை நிப்பாட்டின போதுக்கு அவர் இன்னொரு யுத்தத்தோடு ஏற்றி கொண்டு தைக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலையும் அவருக்கு வேணும் யுத்தத்தை செஞ்சு அந்த நாட்டு வளங்களை கைப்பற்ற. இப்போ அவர் நேரத்தோடு சொன்னார், நான் வந்து யுத்தம் எல்லாம் நிப்பாட்டின போதாத்துக்கு இந்த யுத்தத்தையும் நான் ஆரம்பித்து வைக்கலை, எல்லா யுத்தத்தையும் நிப்பாட்டி எனக்கு தந்த பரிசு கிடைக்கல, சிறை பிரச்சனை. அது வந்து வேறு ஒரு பெண்ணுக்கு பேத்துட்டு அது சுட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பெண் வந்து கால் பண்ணினேன் பேசினாங்க, இந்த பரிசை தரவாண்டு நான் தான் வாங்க மாட்டேன், அதே வெக்கம் இல்லாமல் சொன்னார். அடுத்தது வந்து எந்த சென்னை தாய்லாந்து கம்போடியா வந்து நேரத்தோடைய பதிவு கொண்டு அடிச்சிட்டு இதுக்கு அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நாங்களே நினச்சி நாங்களே இந்த யுத்தத்தை நிப்பாட்டினோம், வேறு ஒருத்தரும் இதை நிப்பாட்டலைன்னு சொல்லி அதை ஒரு நேரத்தையும் அழிச்சிட்டாங்க. இதில் அவர் சென்னு சொல்லி ஒரு இதுவும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி செல்வார், இப்போ நான் தான் இந்த தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தை நிப்பாட்டினேன், அவங்களோட நிப்பாட்டல் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிரச்சனையில் இவங்க முன்னோடிய நேரத்தோடைய அடிச்சிட்டாங்க. இதுக்கு அமெரிக்காவுக்கு அந்த சம்மதம் இல்லை, நான் இந்த யுத்தத்தை நிப்பாட்டினேன்னு சொல்லி. அடுத்தது வந்து யமன், சவுதி, துபாய் போராட்டத்தை இப்போ யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கால் பண்ணிக்கிறாராம் சவுதிக்கு. அவர் எத்தனை மணிக்கு கால் பண்ணுவார் என்று தெரியாது, எத்தனை மணிக்கு பேசுவார் என்று தெரியாதாம். இன்ஷால்லா பார்ப்போம் அடுத்த நியூஸில் எப்போ அவர் நிப்பாட்டுறாருன்னு சொல்லி சவுதி, யமன், துபாய் யுத்தத்தை இன்ஷால்லா அப்படி தான் செல்கிறாரு. தொடங்குவாரோ நிப்பாட்டுவாரோ தெரியாது, பார்ப்போம் இன்ஷா.